இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரேல் தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கிறது. அனுதினமும் பலவிதமான சர்ச்சைகள், பலவிதமான விமர்சனங்கள் இஸ்ரேலை குறித்தும் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கின்ற காரியங்களை குறித்தும் நம்ம தலைப்பு செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த நாளிலும் ஒரு சில முக்கியமான செய்திகள் உண்டு. அக்டோபர் 7, 2023 ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு அப்புறம், இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் உலகமே வித்தியாசமா மாறிட்டு வருதுங்கிறது நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமாக மத்திய கிழக்கு பகுதிகள், த மிடில் ஈஸ்ட். இட் இஸ் சேஞ்சிங் அ நியூ ஜியோகிராபிக்கல் ஷேப். எல்லைகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது. நான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் என்ன சம்பந்தம், நான் ஏன் அந்த தேசத்தை பற்றி நான் கற்றுக்கொள்ளணும். இப்போ வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வாக்கியங்களும் முதல்ல எழுத்து வடிவத்தில் யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சொந்தம். இட் பிலாங்ஸ் டு தெம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை நம்ம எடுத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, நம்முடைய சபைக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம தியானிக்கிறோம். சபையின் காரியங்களுக்கு அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு இதில் முக்கியமாக ஒய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த புஸ்தகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான புஸ்தகம். இதில் கர்த்தர்னோ, ஆண்டவர்னோ, தேவனோ அப்படி எந்த ஒரு குறிப்புமே இந்த புஸ்தகத்தில் வருகிறத நம்ம பார்க்க முடியாது. அப்போ இந்த புஸ்தகத்தில் ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் 10 அதிகாரம் இருக்கு. இதை ஒரு கதை மாதிரி நம்ம படிக்கிறோம். எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் தான். ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தை வைத்து கடைசி காலத்தின் கிறிஸ்துவினுடைய மனவாட்டி யார் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை பார்க்க போறோம், கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான மனைவிமார்களை இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அந்த ராஜாவோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அகஸ்வேரு ராஜா. அந்த அகஸ்வேரு ராஜாவும் அந்த ராஜாவுக்கு இருந்த 2 மனைவிமார்கள். அவங்களோட பேர் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒன்று வஸ்தி, இன்னொருவர் யாரு? எஸ்தர். எஸ்தருடைய உண்மையான பெயர் என்ன? ஹகாடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம இந்த எஸ்தர் புஸ்தகத்தை ஒரு லென்ஸா பயன்படுத்தி இதுல இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய ஒரு பர்பஸ் என்ன, ஒரு நோக்கம் என்ன, இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சில ஆயத்தங்கள், சில ப்ரிப்பரேஷன், அது எதற்கு, அடுத்தது என்ன பொசிஷன், இதுல கடைசி காலத்தின் இந்த கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய காரியங்கள் என்ன, அப்படியும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சோம்னா தி டேல் ஆஃப் 2 பேபிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 குழந்தைகள் சாலமோனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு தீர்ப்பு கேட்டு 2 தாய்மார்கள் 2 குழந்தைங்களை எடுத்துட்டு வந்தாங்க. தட் வாஸ் அபவுட் த டேல் ஆஃப் 2 பேபிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது a tale of 2 bride. இப்போ 2 ராணிகளுடைய கதைகளை நம்ம பார்க்க போறோம். இந்த கதைக்கு நேராக நம்ம கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரோடக்ஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவருடைய வருகை 2 கட்டத்தில் நடக்க போகுது. ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை. அப்போ அவர் வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவரை குத்தினவர்களும் என்ன செய்வாங்களாம், அவரை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த வருகை எப்ப நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வருகிற நாளிகையாவது யாருமே என்ன செய்ய முடியாது, கணக்கு பார்க்க முடியாது. அதுக்கு எந்த ஒரு டைம் டேபிள் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான டைம் டேபிள் எது அப்படின்னா, தானியல் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 70 வாரங்கள் தான் த ப்ராஃபட்டிக் கிளாக் அப்படின்னு சொல்லலாம், காட்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை மையமா வச்சு தான் இந்த 2வது வருகையை ஈஸியா கணிக்க முடியும். எப்படி கணிக்கலாம் அப்படின்னா,
எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு ஒப்பந்தம் நடக்க போகுது. ஒரு ஒப்பந்தம் என்ன? இஸ்ரேல் தேசத்துக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு சமாதான ஒப்பந்தம், பீஸ் ட்ரீட்டி. இப்ப பாத்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் அதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க பொறுமையா கவனிச்சிங்கன்னா அப்ப நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு ஒப்பந்தம் நடந்த முடிஞ்ச உடனே அதிலிருந்து 7 ஆண்டு காலங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா அவர் வெளிப்படுவார். அது த ரெவலேஷன். அவர் வெளிப்படுவார், அவர் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ அது எந்த டைம்ல, எத்தனை வருஷம் இருக்குங்க? 7 இயர்ஸ், கரெக்டா 7 இயர்ஸ். ஆனா ஒன்றுக்கு தான் காலம் தெரியாது. எதுக்கு அப்படின்னா, சபையுடைய காலம் எப்போ முடியுங்கிறது யாருக்கும் தெரியாது. நமக்கு டேட்டு, டைமு, நாளெல்லாம் தெரியாதே தவிர, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஞானமுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும். அந்த காலங்களை நீங்க என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும், கரெக்டா நீங்க பார்க்கணும் அப்படிங்கறது ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ காலங்களை கணிக்க தெரியணும். ஸோ நிறைய அடையாளங்கள் உண்டு, நடக்கிற நிகழ்வுகள் என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்போ பலர் கேட்கறது என்ன, இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹிஸ்டரி, வரலாறு. இந்த வரலாறுக்குள்ள நம்ம என்ன படிக்கிறோம்? பாலிட்டிக்ஸ் தான் படிக்கிறோம். இப்போ இந்த ராஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ராஜா பத்தின காரியமும் பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாக அவர் ஆட்சி செய்த காலத்துக்கு நேரம் நம்ம போக போறோம். அப்போ 4 BCக்கு நம்ம போக போறோம். அப்போ அங்க நடந்த சம்பவம். இப்போ ஒரு சபையில ஒரு மாற்றம் வருது, இந்த தேசத்துல ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, இந்த மாற்றத்தை கொண்டு வர்றவங்க யாரு? அரசியல் தலைவர்கள் தான். ஸோ அரசியல்ல ஈடுபட்டிருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்னு பார்க்குறோம். உலகம் முழுவதும் ஒரு சில மாற்றங்களை, ஒரு சில உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய வல்லரசா இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடு ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களுடைய கைகள்ல அந்த அதிகாரம் இருக்கு. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ், அதை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ அதற்கும் சபைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அது தெரிஞ்சாதான் என் ஆண்டவருடைய வருகை எப்போ, அப்ப எப்படி ஆயத்தப்படணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும்? துல்லியமா நம்மளால கணிக்க முடியும். நம்மளால மற்றவர்களை ஆயத்தப்படுத்துற வேலையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ முதல்ல நம்ம வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரம் மற்றும் 17வது அதிகாரம். அந்த 2 அதிகாரத்துல இருந்து ஒரு சில காரியங்களை படிச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல இந்த எஸ்தர் புஸ்தகத்தை பார்க்க போறோம். இந்த முழு வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்துக்குள்ள அடக்கிடலாம். ஸோ எப்படி? The entire the book of Revelation is concealed in the book of Esther. அடடா, நம்ம இத்தனை நாள் ஒரு கதை புக்கு மாதிரி படிச்சோமே அப்படின்னு. இதுல ஒரு 4 முக்கிய கதாபாத்திரங்கள் வருவாங்க. அப்போ இந்த கதாபாத்திரங்களை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பெரிய கனெக்டிவிட்டியை நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். 17வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இதுல விளங்கும் உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம், அவர்கள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். போதும். இப்ப இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை அப்படியே நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம்னா, எஸ்தர் புஸ்தகத்துல அப்ளை பண்ண போறோம். ஸோ இது ஒரு ஃபார்முலாவா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஒரு கணக்கு ஈக்குவேஷன்ல அந்த ஃபார்முலாவை கரெக்டா நம்ம என்ன செய்யறோம்? சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். உங்களுக்கு எங்கேயாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க குறித்து வச்சுக்கோங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகள் அந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள், அவைகள் 7 ராஜாக்களாம். ஸோ 7 கிங்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல 7 ராஜாக்கள் மட்டுமல்ல, 7 ராஜ்யங்களை குறிக்குது. 7 கிங்டம்ஸ். அப்போ என்னெல்லாம் கிங்டம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த புஸ்தகத்தை எழுதுகிறவர் யார்? யோவான். யோவான் வாழும்போது அப்ப என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாங்க? யாரு உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 10வது வசனத்துல பாருங்க, 7 ராஜாக்கள் இருந்தாங்க, அதுல 5 பேர் விழுந்துட்டாங்க.
அப்படின்னா இப்ப கரண்டா இருக்கிறது யாரு? 6. அப்ப 6வது ராஜ்யம் யாரு? தி கிங்டம். அதுதான் ரோமன் கிங்டம். சோ 6வதா இருக்கிறது இந்த ரோமன்ஸ். அப்ப பாருங்க, அடுத்தது ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். த ரிவைவ்டு ரோமன் எம்பையர், அதுதான் ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் எழும்பின ரிவைவ்டு ரோமன் எம்பையர். ஸோ அவங்கள பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். 8வதா 11வது வசனம் சொல்லுகிறது, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே இருந்திருக்கிறான், இப்ப இல்ல, ஆனா வரப்போறான். அப்படின்னா இந்த வரப்போறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 7க்குள்ள இருந்து தான் வரப்போறான். அப்ப முதல்ல இந்த ராஜ்யங்கள் யார் யாருங்கிறத பாத்திரலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதலாவது வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற முதல் சர்வ அதிகாரம் கொண்டு உலகத்தையே ஆட்சி செய்த முதல் கிங்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா எகிப்து பார்வோனை பற்றி படிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்துல, ஆதியாகம புஸ்தகத்துல இருந்தே அன்னைக்கு அவங்க வல்லரசா இருந்தாங்க, ரொம்ப பவர்ஃபுல் நேஷனா இருந்தாங்க, செல்வ செழிப்போட இருந்தாங்க, அங்க நைல் நதி இருந்தது, அங்கிருந்து பல காரியங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது. அன்னைக்கு அவங்க தான் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்கள தொடர்ந்து வந்தவங்க யாரு? அசீரியர்கள். அவங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எழுப்பினாங்க. அந்த சாம்ராஜ்யத்தை விழத்தள்ளிட்டு வெளியே வந்தவங்க யாரு? அதற்கு பின்பு வந்தவங்க பாபிலோனியர்கள், நேபுகாத் நேச்சர். இன்னைக்கும் அந்த முதல் 10 அதிசயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொங்கும் தோட்டத்தை பற்றி நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். சோ அதை பற்றி படிக்கிறோம். நேபுகாத் நேச்சர் எழும்புறார். அவர் தான் என்ன செஞ்சாரு? எருசலேமே முழுமையா கைப்பற்றினவர். 3 முறை படையெடுத்து இந்த 586 BCல அதை கைப்பற்றுகிறார். அடுத்தது இந்த சாம்ராஜ்யமும் கொஞ்ச நாள் தான் இருந்தது. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை விழத்தல்ன 4வது சாம்ராஜ்யத்தை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். அவங்க தான் இந்த மேதிய பெர்ஷியர்கள். அப்ப இந்த பெர்ஷிய சாம்ராஜ்யம் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்துல நடக்கிற ஒரு சம்பவம். பட் இப்படியெல்லாம் ராஜ்யங்கள் எழும்பும் அப்படின்னு யார் முன்னமே எழுதி இருந்தா அப்படின்னா தானியேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே எழுதி வச்சிருந்தார். தானியேல் அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்திருக்கிறார். ஆனா அவர் இந்த பின்னாடி தொடர்ச்சி வந்த பெர்ஷியர் சாம்ராஜ்யம் எல்லாம் அவர் பார்த்தது இல்லை. ஏன்னா உதாரணமா அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாம் கிரீக்ல எழும்பினார், அவர்லாம் என்ன செய்யல, பார்க்கல. அந்த மேதிய பெர்ஷிய ஆரம்ப காலங்கள் வரைக்கும் அவர் இருந்தார். அப்போ அவரு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்திருக்காரு, மேதிய பெர்ஷியர்களை பார்த்திருக்கிறார். ஆனா இப்படி இந்த 7 ராஜ்யங்களை குறிச்சுமே அவர் ரொம்ப அழகா எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி தான். அப்ப நம்ம 3 புஸ்தகத்தை என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் கவனமா படிக்க போறோம். ஒன்னு எஸ்தர், இன்னொன்னு தானியேல், இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல். அப்ப இப்ப இதை எழுதிட்டு இருக்கிறவர் யோவான். அப்ப இந்த 5 ராஜ்யமும் விழுந்து போயிருச்சு. இப்ப 6வதா பவர்ஃபுல்லா இருக்கிறது த ரோமன் எம்பையர். அப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க வராங்க. அப்ப அவர்களும் என்னது? ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் தரித்திருப்பான். அப்போ அப்படி த ரிவைவ்டு ரோமன் எம்பையர். அப்ப இந்த 8th ஒன், ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும் போது உங்க மைண்ட்ல கொண்டு வந்துக்கணும். அந்த 8th ஒன் எப்படி இருப்பானா, இருந்தவன் இராததுமாகிய மிருகமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மனுஷ ரூபத்துல வந்தாலும் he is called as the beast. அப்ப இவன் யாருக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா அந்தி கிறிஸ்துக்கு ஒப்பிடப்படுகிறான். 8வதாக வருகிறவன் அந்தி கிறிஸ்து. சோ இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு நிழல், ஒரு ஷேடோவா தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே ஒரு நிழலாட்டமாய் பார்த்தது. அந்த ராஜ்யங்கள்ல வந்தது யாருன்னா ஆன்டியோகஸ் எபிஃபானஸ், கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தான். அப்போ இவனும் அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து அவன் வருவாங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப பாருங்க, அது ஒரு பக்கம். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இது எதுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னா, அந்த 7 ராஜ்யங்களை பற்றி நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிறேன். இப்ப எஸ்தர் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம திருப்பி கொள்ளலாம். இதை நான் முதல்ல இஸ்ரேல் சபை அந்த கண்ணோட்டத்துல வைத்து நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பா நம்மளால இந்த பகுதியை முடிக்க முடியாது. அதனால நம்ம தொடர்ச்சியா தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். ஸோ இப்ப எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 அகஸ்வேரு ராஜா, நம்பர் 2 ஆமான், அதுதான் அந்த கதையில வரக்கூடிய வில்லன். மொர்தேக்காய் ஒரு நல்ல மனிதர், ஆலோசகர், அவர் தான் நிறைய
தந்திரமான திட்டங்களை கண்டுபிடிக்கிறவர். அந்த யூத மக்கள் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஸோ மொர்தகாய், அப்புறம் எஸ்தர், த குவீன் எஸ்தர். ஸோ அவங்க தான் அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் இந்த யூத மக்களுக்கு விரோதமாக எழுதப்படுற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு ஒரு பெரிய விக்ட்ரி, ஒரு ஜெயம் கிடைக்குது. அப்புறம் ஒரு வஸ்தி, இதுக்கு நடுவில் வர்றவங்களாம் ஒரு சைடு கேரக்டர்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க. ஆமானுக்கு இதை செய்ய, அதை செய்ய, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆமானுடைய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷில் அலிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாடல், அது கிடையாது. அதாவது இந்த ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. ஆனால் அந்த ஒரிஜினல் கேரக்டர் என்ன செய்யும், இது ரிசம்பிள் பண்ணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஈசாக்கோட ஒப்பிடலாம், பிதாவாகிய தேவனை ஆபிரகாமோட ஒப்பிடலாம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு நிகராக நம்ம வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா நான் எல்லாருமே மனிதர்கள் பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்தில் விழுந்து போனவங்க. அதனால என்ன செய்ய முடியாது, அப்படி அந்த பாவத்தெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அது அவங்க மூலமா வெளிப்படுற சில காரியங்கள், அவங்க செய்யக்கூடிய சில காரியங்களை மட்டும் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஒரே பேரான செல்ல குமாரனோ, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன். ஸோ இங்க எப்படி 2 வேலைக்காரர்களோடு கூட அந்த ஈசாக்கு மலை ஏறாரோ, 2 கள்ளன்களோடு என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவும் மலை ஏறாரு, சிலுவைக்கு போறாரு. இங்க ஈசாக்கு தன்னுடைய விறகு கட்டைகளை அவரே சுமந்துட்டு போவாரு, இங்கேயும் இயேசு கிறிஸ்து சுமந்துட்டு போறாரு. அப்போ எதுக்கு, 2 பேருமே பலியிடப்பட. அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சோம், யோசேப்போட கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த யோசேப்பும் எப்படி இருந்தார், ஒரு பிரியமான ஒரு குமாரனா இருந்தாரு. தன் சொந்த சகோதரர்களால காசுக்காக விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த சகோதரன் அப்படின்னு பாவிக்கப்படுகிற யூதாசால விற்கப்படுகிறார். அந்த மாதிரி பல ஒற்றுமைகள். ஸோ இதை ஒரு நிழலாட்டமா பார்க்கிறோம். அந்த கேரக்டர் வழியா தேவனை சந்திக்கிறோம், அவ்வளவுதான். ஆண்டவருடைய திட்டத்தை என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதை இன்டர்பிரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இன்டர்பிரேட் பண்ணணும். தவறா இன்டர்பிரேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், ராங் டாக்டரின்ல போய் விழுந்துருவோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு கள்ள உபதேசங்களுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். இதுதான் இந்த அர்த்தத்துல தான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு கதை இருக்கு. இந்த கதையில சில பீப்புளோடைய பேர் வருது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி பேர், இதுல முக்கியமான சில திங்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க நிறைய அந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்துல இருந்து திங்ஸ் எடுக்கலாம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆமான் செஞ்ச ஒரு தூக்கு மரம், அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிடப்படும் போது அங்க ஒரு சிலுவை மரம், இப்படி எல்லாம் நிறைய பொருட்கள் என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சில சம்பவங்கள், ஈவெண்ட், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் என்னன்னா மறைக்கப்பட்ட சில புதையல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை, கர்த்தருங்கிற பேர் இல்லை, ஜெபம்ங்கிறது இல்லை, கர்த்தர் எழும்பி அவங்களுக்காக யுத்தம் செய்தார், எதுவுமே இருக்காது. ஆண்டவர் வார்த்தையை அனுப்புனாரு, தீர்க்கதரிசி வந்தாங்க, எதுவுமே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட இந்த புஸ்தகம் பைபிள்ல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதை தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கலா இதை பார்க்கறத தாண்டி இதுக்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய ஆவியின் ஒரு காரியத்தை நம்ம, ஒரு ஸ்பிரிச்சுவல் சிம்பாலிக் மீனிங்கை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணமா, இப்ப நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது இந்த 2 பெண்களை தான். அப்ப இந்த எஸ்தருடைய புஸ்தகத்துல பாருங்க, இப்ப நான் அந்த கம்பேரிசனுக்காக சொன்னேன். அங்க 7 ராஜாக்கள், எல்லாத்த விட பவர்ஃபுல்லா யார் இருந்தா, ஆமான் இருந்தான். எட்டாவதா வரக்கூடியவன் எப்படி இருப்பான், இருந்ததும் இராததும் இனி வரப்போற அந்த 8ஆவதானவன் தான் யாருன்னு நம்ம படிக்கிறோம், ஒரு அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப நம்ம யாருக்கு, அப்ப அடுத்தது வரப்போறது யார் தான், இந்த 8th ஒன் தான். அப்போ முதல் எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேசத்தினுடைய ஒரு வரைபடமே கொடுத்திருக்கு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் உள்ள 127 நாடுகளை அரசாண்ட ஒரு அகஸ்வேரு ராஜா. அடுத்தது பாருங்க, அவன் தன்னுடைய பெரிய அரண்மனை, சூசான் அரண்மனையில அவன் இருக்கிறான். இதுலயும் அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷம். அப்ப அங்கிருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம். என்ன நம்பர் எடுக்கலாம், நம்பர் 3ன்னு எடுக்கலாம். பாருங்க, பிரபுக்களும் ஊழியக்காரரும், இது எதுக்குன்னா, எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஆவியானவர் சில ரகசியங்களை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தி தரார். அப்போ அவன் அந்த பெர்ஷியா மேதிய தேசத்துல இருக்கிற
முக்கியமான 3வது வசனம் சொல்லுது, மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அப்ப பாருங்க, அப்போ நிறைய லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரியோட லீடர்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கிறான். ஒரு பெரிய ஃபீஸ்ட் வைக்கிறான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்ட்டி நடக்குது. அது 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள் நடந்தது ஞாபகம் இருக்கா? 180 நாட்கள் அந்த விருந்து நடக்குது. இப்போ இந்த 180 மாசத்துல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எத்தனை மாசம்? ஸோ டோட்டல் இங்க ஒரு 3, இங்க ஒரு ஹாஃப் இருக்கா, 3.5. போய் இந்த ஒவ்வொன்றும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வருஷத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வர்றாங்க. இது ஒரு பார்ட்டி. 2வது இன்னொரு பார்ட்டியும் நடத்துறாரு. அது ஒரு 7 நாள் விருந்து, ஒரு 7 டே ஒரு பார்ட்டி, அதுவும் நடக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்பதான் அந்த 2 பிரைடை பத்தி நம்ம படிக்க போறோம். இவர் எப்படி ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாரு, அகஸ்வேரு தான் மன்னன். இந்த மன்னன் எப்படி ஆட்சி செஞ்சார் அப்படின்னா, வாசிங்க 11வது வசனம். ராஜாவாகிய அகஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், மிஸ்தா, அர்பேனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். 7 பிரதானிகளை வச்சு ஆட்சி செஞ்சான். ஸோ இவங்கிட்ட எத்தனை கிங்ஸ் இருந்தாங்க? 7 கிங்ஸ். ஸோ அகாஸ்வேருக்கு கீழே எத்தனை கிளாசிஃபை ஆகுது, பிரிக்கப்படுது? 7 ராஜாக்கள். அப்போ ராஜாவாகிய அகஸ்வேரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 பேர், மெகுவான், பிஸ்தா, இதை படிச்சோம் பாருங்க, 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஏதோ ஒரு கட்டளை. இது எதுக்குன்னா சொல்றேன்னா, அதுக்கு கீழே என்னங்க, இந்த 7 பேரும் இருக்கிறாங்க. இப்ப எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிச்சு பாருங்க. 1 வசனம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். சகல பிரபுக்கள். அப்ப எத்தனை பிரபுக்கள் இருக்கிறாங்க? 7 பிரபுக்கள் இருக்கிறாங்க. இப்ப புதுசா ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்ப அவன் எத்தனாவது? 8வது. இப்போ ஒரு 8th பர்சனா ஒருத்தன் உள்ள நுழையிறான். அப்ப அவன் பேர் என்னங்க? அவன் ஆமான். அப்ப எப்படி ஒரு 8வதா வரப்போறவன் ஒரு தீங்கு செய்வான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோமோ, இந்த இடத்துல 7 பிரபுக்களுக்கு மேல ஆமான் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து என்ன செய்யறான்? அவனை மேன்மைப்படுத்தினான். அவனை உயர்ந்த எல்லா பவரும் கொடுக்குறான். அந்த ராஜ்யத்துல 127 தேசத்திலையுமே அவன் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் வாயிலா நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இனி போக போக என்ன செய்யலாம்? இந்த வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய வசனங்கள். இப்ப சபை எதுக்கு காத்துட்டு இருக்கு? சபை கர்த்தருடைய வருகைக்கு காத்துட்டு இருக்கு. வருகைக்கு ஆயத்தப்படுது. அப்போ சபைக்கு என்ன தெரியணும்? உலகத்துல நடக்கிற வேர்ல்ட் அஃபேர் தெரிஞ்சுதான் ஆகணும். நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா பைபிள் கண்டிப்பா புரியாது. ஸோ இன்னைக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு பக்கம் நியூஸ் பேப்பரும் ஒரு பக்கமும் பைபிளை வச்சு கம்பேர் பண்ணி, இந்த வார்த்தை இங்க நடந்துட்டு வருதுன்னு கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற கடைசி காலங்கள். கடைசி காலங்கிறது பெரிய வார்த்தை. ஸோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடைசி நொடிகள், கடைசி ஹவர்ஸ் அப்படின்னா நாளைக்கே வந்துருவாரா பாருங்க, நாளைக்கு அப்படி இல்லை. அதாவது நீங்க வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, இனி காலம் செல்லாது, இனி ஆனா அதுக்கப்புறம் இப்ப எத்தனை வருஷம் போயிருச்சு? 2000 இயர்ஸ் வந்துருச்சு. அப்ப கிட்டக்க ரொம்ப நெருங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த வார்த்தைகள் ஒரு நீண்ட காலகட்டங்களை தான் குறிச்சிருக்குது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகளை அப்படி எடுத்து என்ன செஞ்சாங்க? தியானிச்சு ஆயத்தப்பட்டாங்க. ஸோ இங்க பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் காரியம், இப்ப எஸ்தருடைய 2 மனைவியை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வை இஸ்ரேலுங்கிற பகுதியில் நான் நிறுத்துறேன். ஏன்னா தொடர்ந்து இதை கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுக்கும்போது ஒரு லென்த்தியா நமக்கு போகும். அப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த பெரிய பார்ட்டியெல்லாம் நடக்குதா, நடந்துட்டு இருக்கும்போது இந்த ராஜா என்ன சொல்றான்? அவனுக்கு ஒரு ஆசை வருது. அப்ப என்ன செய்யறான்? 10வது வசனத்துல, 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும்போது மகாரூபவதியாய் இருந்த, அப்போ அவனுடைய மனைவி யார்? இது
வஸ்தி. அது 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தி. ஸோ இங்க ஒரு பக்கம் பார்ட்டி ஃபீஸ் நடக்கும்போது வஸ்தி என்ன செய்யறா, அவ தனியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறா. அவ தனியா அவ பாட்டுக்கு அவ என்ன செய்யறா, அவ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப அகாஸ்வேரின் அரண்மனையில ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ஸோ ராஜாவோட இணைந்து இல்ல, அவ தன்னிச்சையாக இண்டிபெண்டா. அப்ப அவ ஒரு காரியத்தை அவ செய்யறத நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு இந்த சபைக்கும் பொருந்தும். எப்பவுமே மணவாளனோட மணவாட்டி இணைந்து என்ன செய்யணும், அந்த காரியங்களை நிறைவேற்றும். இங்க பாக்குறோம், இங்க ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அது என்ன எப்படி சொல்லலாம், இன்னைக்கு ஆண்டவர் காட்டக்கூடிய அந்த வழியை விட்டு உலகத்தின் வழிக்குள்ளாக நுழைறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு எல்லாருமே வழி தவறி விசாலமான பாதைக்குள்ள நம்ம போறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஷி வாஸ் ஸோ இண்டிபெண்டன்ட் அண்ட் ஷி வாஸ் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட்டிங். அந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க பார்க்குறோம் 7ஆம் நாள். ஆண்டு சும்மா இதெல்லாம் ஒரு கதை மாதிரி எழுதலாம்ல. எவ்வளோ அழகா டேட்டா கொடுக்குறாரு பாருங்க, எவ்வளோ ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யி, வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி. இப்ப அங்க எத்தனை தேசத்தார் இருக்கிறாங்க, 127 தேசத்தார் இருக்கிறாங்க. அத்தனை தேசத்துக்கு முன்பா யாரை கொண்டு வந்து காட்டணும்னு நினைக்கிறாரு, தன்னுடைய மனைவி வஸ்தியை கொண்டு வந்து காட்டணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் விரும்புறாரு. அதே போலதான் இந்த வஸ்தி அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலை குறிக்கிறது. அப்போ இஸ்ரேலை கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா ஒரு மாடல் நேஷனா கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கிட்டார். மற்ற எல்லா நேஷனுக்கும் நானே ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத இந்த தேசத்தின் வழியா, ஏன்னா இந்த தேசத்துக்கு தான் என்ன கொடுத்தாரு, இவங்களை அழைச்சாரு, இவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தாரு, நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு, யாரு தேவன், எப்படி ஆராதிக்கணும், எப்படி வாழணும், எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கற்றுக் கொடுத்து என்ன செஞ்சாரு, இந்த தேசத்தை God wanted to make this as a model nation for whom, for everybody. அப்ப பாருங்க, இந்த 7 பிரதானிகள் போய் கட்டளையிட்டான். 12ஆம் வசனம் சொல்லுது, இந்த பிரதானிகள் போய் என்ன செய்யறாங்க, ராஜா உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு கட்டளையாவே வருகிறது. அப்ப வரும்போது அந்த ராஜஸ்திரீ வஸ்தி என்ன சொன்னாலாம், வர மாட்டேன் என்றாள். So she denied, so she ignored the invitation. அப்போ எப்படி பார்க்கலாம், இஸ்ரேல் தேசம் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட தேசம். அந்த தேசம் கர்த்தர் இப்படிதான் நீ வாழணும்னு சொல்லும்போது அவங்க எந்தெந்த தேசங்களுக்குள்ள எல்லாம் தங்கி இருந்தாங்களோ அந்த தேசத்தாருடைய வழிபாடுகளுக்கு தங்களை விற்று போட்டாங்க. ஸோ அந்த அங்க இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை பழக்கத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனாங்க. அப்போ they were disobedient. கரெக்டுங்களா? அப்ப இங்க பாக்குறோம், ராஜாவை அவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க, ஆனா she disobeyed. ஸோ ஒரு டிஸ்ஒபீடியண்டா யாரை நம்ம இங்க சந்திக்கிறோம் அப்படின்னா வஸ்தியை நம்ம இங்க சந்திக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அடுத்தது உடனே அந்த இடத்துல நம்ம சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் அந்த டைம்ல சொல்றாங்க, ஐயோ ராணியே வந்து இப்படி செஞ்சிட்டாலே. 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய அகஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்ப சட்டம் உள்ள வருது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சட்டங்களை கொடுத்தார், நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாய பிரமாணத்தின்படி நீங்க கேட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இதை கேட்க தவறி உன் இஷ்டம் போல நீ கீழ்ப்படியாம வாழ்ந்தீனா உனக்கு என்ன வரும், சாபம்தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, நியாய பிரமாணத்தின் வாழ்க்கை. அந்த நியாய பிரமாணத்தின்படி யாராலையுமே வந்து பெர்ஃபெக்டா வாழ முடியல, சின்லெஸ்ஸா வாழ முடியல. அப்போ ஒரு நிறைவு, அதோட ஒரு முடிவு வருகிறது. அப்பதான் என்ன சொல்றாங்க, இனி என்ன செய்யணும், இந்த மாதிரி இருந்தா மற்ற ஸ்திரீகளும் புருஷனுக்கு கீழ்ப்படியாம போயிடுவாங்க. ரொம்ப ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹியூமிலியேட் ஆயிடுவாங்க, அவங்க பார்வையில ரொம்ப அற்பமாய் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்ட உடனே 19வது வசனம், முக்கியமான வசனம் பாருங்க, சட்டம் மாறுது. அப்போ இந்த இடத்துல வாசிக்கலாம் 19. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும்
அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அப்போ இனி ஒரு புது சட்டம் கொண்டு வாங்க, ஸ்ட்ரிக்டான சட்டத்தை கொண்டு வாங்கன்றாங்க. ஏன்னா இனி இந்த ராணியே இப்படி செஞ்சுட்டானா மற்ற எங்க மனைவிமார்கள்லாம் என்ன செய்வாங்க, எங்களை ரொம்ப நயாண்டித்தனம் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் செய்வாங்க. அதனால ராஜாவால ஒரு கட்டளை பிறக்கணும், அதை யாருமே இனி மீறக்கூடாது. சரியா? அது ஒரு மேன்மையான சட்டமா வரணும், உரிய தேச சட்டத்திலும் எழுதப்படணும். ஏன்னா மாறாத பிரமாணம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தானியேலை கொண்டு போய் சிங்கத்து கெபிக்குள்ள போட்டாலும் ராஜாவாலேயே என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த சட்டம் அவர் சீல் வச்சுட்டார்னா வச்சதுதான். ஸோ தட் கேரிஸ் மோர் பவர், வெயிட்டேஜ். அப்போ இந்த இடத்துல வஸ்தியை பார்க்கும்போது அவ ஒரு ராஜஸ்திரீ, அதாவது ராஜாக்களுடைய குடும்பத்துல அந்த ரத்தத்துல பிறந்தவ தான் இந்த வஸ்தி. அப்போ ஆனா இவ அதே போல இவ பிறக்கும் பொழுதே இவ ஒரு பிரின்சஸா தான் பிறந்தா, பெர்ஷியா நாட்டினுடைய இளவரசி. அப்படிதான் அவ பிறந்தா. அவ யாருடைய மகள் அப்படின்னு அறியப்படுறான்னா லீதியாவில் உள்ள ஆலியாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாவினுடைய மகளாக பிறந்து அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. என்ன தகுதி? ஒரு ராஜாவுக்கு இன்னொரு தேசத்தினுடைய ராஜாவினுடைய மகள் மனைவியா வரக்கூடிய எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. கரெக்டா இல்லையா? சோ அது போலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த ஆண்டவர் ஆபிரகாம கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அந்த ஆபிரகாமினுடைய வம்சத்தார கர்த்தர் சோஸ் பண்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவங்க மூலமா ஒரு உடன்படிக்கை செஞ்சு அவங்கள கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தன்னுடைய சொந்த ஜனமாக எடுத்துக்கொண்டார். இப்போ அந்த இடத்துல பாக்குறோம், இந்த நியாய பிரமாணத்தின்படி வாழல. அப்போ அடுத்த ஒரு சட்டம் வருது, வேற புது. இனிமேல் என்ன சொல்லிட்டாங்க, லெட் த ஓல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பி கான், லெட் நியூ கமாண்ட்மெண்ட்ஸ் கம். அப்படிதான் வேதத்துல படிக்கிறோம். அந்த பழைய உடன்படிக்கை முறிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வந்தோம், புதிய ஒரு உடன்படிக்கை, இந்த நியூ காவனன்ட்குள்ள என்ட்ரானோம். அடுத்து வந்த இந்த எஸ்தரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜா நினைச்சிருந்தா பெரிய பெரிய ராஜாவினுடைய குமாரத்தி என்ன செஞ்சிருக்கலாம், கூட்டிட்டு வந்திருக்கலாம். எஸ்தர் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவ ஒரு மொர்தகாயினுடைய வளர்ப்பு மகள், பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது. அன்னைக்கு வெளியில யூத குலத்தை சேர்ந்தவங்கன்னு வெளியில தைரியமா சொல்ல முடியாம தங்களுடைய அடையாளத்தை மறைச்சு வாழக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் யாருங்க, இந்த மக்கள். பெரிய பதவியில எல்லாம் யாரும் கிடையாது. அப்போ அன்னைக்கே அவங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இது, புறக்கணிக்கப்பட்டவர்கள், தூரமா இருந்தவங்க, எந்த விதத்திலையும் ராஜாவுக்கு நிகரா அந்த ஸ்டேட்டஸ்க்கு வர முடியாதவங்க. அப்போ வஸ்தி கிட்ட இருந்து அந்த இது பிடுங்கப்பட்டு இன்விடேஷன் எல்லாருக்கும் போயிருச்சு. ஸோ எப்படி அன்னைக்கு கடின இருதயம் உள்ளவர்களா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்களோ அந்த இன்விடேஷன் என்ன ஆயிடுச்சு, புறஜாதிகளாகிய நமக்கு வந்துருச்சு, சபைக்கு வந்துருச்சு. அதனாலதான் எப்படி ஒரு அடாப்டட் டாட்டரா இருந்தா அப்படின்னு பாக்குறோமோ, எபேசியர் 1 5-6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5-6 வாசிப்போம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஸ்தானத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அதை பெற்றிருக்கிறோம். ஸோ அந்த த்ரூ அடாப்ஷன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சபையை அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வேற எங்கேயாவது ஏற்பாட்டில் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு சிலதை நம்ம வாசிக்க முடியும். இப்போ பவுல் எழுதும்போது கலாத்திய நிருபத்துக்கு எழுதும்போது அங்கேயும் 2 பெண்களை எடுத்தார். இப்போ சமீபத்தில் தியானிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒன்று ஆகார், இன்னொன்று சாராள். ஆகார் அடிமை பெண், ஆகார் அடிமை பெண், சாராள் சுயாதீனத்தை சேர்ந்தவங்க. அப்போ அடிமை அப்படிங்கிறது எதை குறிக்குது, நியாய பிரமாணத்தை குறிக்குது. அதை கலாத்தியர் 4வது அதிகாரத்துல ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக 2 பெண்களை எடுத்து ஆபிரகாமினுடைய 2 மனைவிமார், ஒன்னு அடிமை பெண்ணாகிய ஆகாரும்
ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாக்கின் பெற்றெடுத்த சாராளையும் வைத்து என்ன செய்யறாரு, ஒரு அழகான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அந்த இடத்துல அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதுல வாசிக்கலாம், எதுக்கும் வாசிச்சிடலாம். 23, 24. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், மாம்சத்தின்படி பிறந்தவன். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அப்படின்னா இந்த சுயாதீனத்துல வெளிப்படுற வார்த்தைக்கு பேர் என்னங்க? கிருபைன்னு பேரு. கிருப, கிரேஸ். நம்ம எதுவும் செயல்படல, நம்ம ஆண்டவர் எதையும் பிரியப்படுத்தவும் இல்லை. இது ஆண்டவரா என்ன செஞ்சாரு? கிருபையினால செலக்ட் பண்ண. அப்ப எஸ்தர் எப்படி செலக்ட் ஆனாங்க? கிருபையினால செலக்ட் ஆனாங்க. அவங்களுக்கு எந்த அந்தஸ்தும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் வசதிகளும் ஒன்றும் கிடையாது. ஆனா அடிமையானவளிடத்திலிருந்து பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தவன். அது என்னது? நியாயப்பிரமாணம். ஸோ யூதர்கள் நியாயப்பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர் நிறைவேற்றி எல்லாவற்றையும் சிலுவையோட முடிச்சு மற்றது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். இப்போ இதில் ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப அழகா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தோட கம்பேர் பண்ண முடியும். அடுத்தது ராஜாவுடைய பார்வையிலிருந்து இந்த புக்கை வித்தியாசமா பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலிருந்து சபைக்கு பற்றி படிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு யூதர்களுக்கு, அதே இந்த வஸ்தி எஸ்தர் அப்படிங்கிறது யூதர்களுடைய முன்னிலைமை பின்னிலைமை அப்படிங்கிற ஒரு அந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். அப்படி பல ரகசியங்களை உள்ளடக்கியது தான் இந்த எஸ்தர் புஸ்தகம். அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடலாம். 24. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஞான அர்த்தம் இதுதாங்க அதுக்கு பேரு, அலிகாரிங்கிற பேரு, ஞான அர்த்தம். நீ வெறும் சாராவா பார்க்காத. அந்த சாராங்கிற இடத்துல எதை கொண்டு வந்து வைக்கிறேன்? அந்த சுயாதீனம். அது சபையை குறிக்குது. புரியுதுங்களா? அப்போ ஒரு பர்சனோ ஒரு பொருளோ நம்ம பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அந்த ஸ்திரீகள் 2 பேரும் 2 ஏற்பாடுகள். அப்போ ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில என்ன கிடைச்சது? 10 கட்டளைகள் கிடைச்சது. அது அடிமைத்தனத்துக்குரிய பிள்ளைகளா இருக்குது. அது ஆகார் என்பவளே. அடுத்தது பாத்தீங்கன்னா தி நியூ காவனன்ட். இது அதே போலதான் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுக்கும்போது அந்த இடத்துல பவுல் ரொம்ப அழகா ஒரு கணவன் மனைவி ஒரு திருமணம் அதை பற்றி இந்த 3ஐயும் வச்சு அவர் பேசும்போது சொல்லுவாரு. நான் இப்ப எதோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதுல 22 இருந்து 32 வசனங்கள் வரைக்கும் எபேசியர்ல நம்ம படிக்கும்போது அந்த 10 வசனங்களும் இது போலதான் சொல்லப்படும். ஆனா அவர் சொல்லுவாரு, நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 30வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கணவன் மனைவி மேல அன்பு செலுத்து, மனைவி கணவனுக்கு நீ கீழ்ப்படிந்துரு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன சொல்லுவாங்க? 21வது வசனத்துல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். முதல்ல ஒருவர் என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட். இட் இஸ் நாட் டேக்கிங் த வைஃப் ஆஸ் அ ஸ்லேவ். அப்படி இல்லை. அப்படி ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த கல்யாணத்துல எல்லா திருமணத்திலையும் இதை வாசிப்பாங்க. ஆனா வாசிச்சு பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்? இந்த ரகசியம் பெரிது, இது சீக்ரெட் அப்படிங்கிறாரு. இதுல என்ன சீக்ரெட் இருக்க முடியும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ ஒரு திருமணத்தை எதோட கம்பேர் பண்றாரு? கிறிஸ்து மணவாளனாம் கிறிஸ்து, மணவாட்டியாம் சபை. இதைத்தான் நான் என்ன செய்ய நினைக்கிறேன்? நான் இது ரெண்டையும் நான் ஒன்னாக்குறேன் அப்படிங்கறத அவர் இந்த இடத்துல சொல்றத பாக்குறோம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சூலமித்தியாலையும் நம்ம சாலமோன் ராஜாவையும் நம்ம சந்திக்கிறோம். என் பிரியமே, என் ரூபவதியே, என் நேசர், எல்லாம் அப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வாங்க? அந்த அன்பை பரிமாறிக்குவாங்க. அந்த இடத்துல 2 விதமான கனவுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கு உன்னத பாட்டு. அது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவையும் மணவாட்டியாகிய சபையும் குறிக்குது. ஸோ இதுதான் இந்த ரெப்ரசன்டேஷன். அதே போலதான் இந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்திலையும் இந்த 2 பேர்த்த நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 2 பேர்த்துடைய பார்க்கும் பொழுது ஒருவள் நிராகரிக்கப்படுகிறாள்,
மற்றொருவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த எஸ்தர் ராஜாத்தி ஏற்றுக்கொள்ளப்படுறது மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்திலே ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கும் வர்றாங்க. அவங்களுடைய பெயர் புகழும் இன்றைக்கும் இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அப்ப எதை குறிக்கலாம்? ஸோ த நியூ காவனன்ட். அதனால இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படிச்சு இதோட நம்ம நிறுத்தலாம். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது வசனம் 32:40, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு நான் பண்ணுகிறேன், அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து ஒரு நியூ ஆர்டர், நியூ காவனன்ட் நான் வந்து கொடுக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்போ ஒரு நியூ கவர்னன்ட்டுடைய மீடியேட்டர் நம்ம இந்த இடத்துல நம்ம அதை பார்க்கிறோம், அதை சந்திக்கிறோம். அப்போ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இப்ப நான் என்ன பண்ண வேண்டாம், என்னுடைய பாவத்துக்கு நான் போய் பிராயச்சித்தம் நான் தேட வேண்டாம், நான் செய்யவும் வேண்டாம். எனக்கு மத்தியஸ்தராக ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். நான் இப்போ உடன்படிக்கை, புது உடன்படிக்கையினுடைய பங்காளர், அதுக்கு பாத்திரமா இருக்கிறேன். நான் அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். இதெல்லாமே எனக்கு எதுல கிடைச்சதுங்க? இதெல்லாம் கிருபையினால கிடைச்சது. ஸோ நித்திய உடன்படிக்கையை நான் செய்வேன். அப்போ இந்த தொடர்ந்து வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஒரு சின்ன கம்பேரிட்டிவ். அப்போ இன்னைக்கு இந்த வை இஸ்ரேல், ஸோ இஸ்ரவேல் தேசத்தார் அவங்க இழந்து போனதை கர்த்தர் சபைக்கு கொடுத்தார். ஆனால் சபைக்கு ஒரு நிறைவு காலம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த நித்திய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கர்த்தர் அவர்களை ஒரு தேசமாக அவர்களை சந்தித்து அவர்களை ரட்சித்துக் கொள்வார். இது ஆண்டவருடைய காட்ஸ் த கிராண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு நேராக தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது வேணும்? இன்னைக்கு நடக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இன்னைக்கு நடக்கிற வேர்ல்டு அஃபேர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம்? இதை தொடர்ந்து இதே போல வெளிப்படுத்தலும் இதையும் ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணலாம். சரி, வேகமாய் நம்ம பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ இன்றைக்கும் தலைப்புச் செய்திகள் எப்படி இருக்கு? ஸோ இஸ்ரேல் பாரு, காசாவில் இருக்கிற மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கல, அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம we have to understand. So we must understand the time and season we are living in. நான் இன்னைக்கு என்ன இந்த 2025 நான் இருக்கிறேன்னா, என்னுடைய பைபிள் சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபட்டிக் கிளாக்ல நான் எந்த டைம் ஸ்கேலில் நான் இருக்கிறேன், இப்போ என்ன உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் அதன் மூலமாக சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவன் தெரிந்து கொண்ட அந்த தேசம் இன்னைக்கு உயிரோட இருக்குது. ஒரு 1947க்கு முன்னாடி அவங்க இல்லை. அப்போ அந்த தேசம் இல்லை, ஆனால் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கும் அந்த தேசத்துல கர்த்தர் செயல்படுகிறார். அங்க என்ன நடக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் என்ன நடக்குது, அந்த யுத்தத்தின் மூலமா உலகத்திற்கு எப்படி ஒரு பாதிப்பு வருகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? பாருங்க, திடீர்னு நம்ம மேல என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கன்ஸ். ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு? 25% நான் வந்து டாரிஃபை ஜாஸ்தி பண்றேன். ஏன் ஜாஸ்தி பண்றேன்னு சொல்லிட்டாரு? நீ யார்கிட்ட இருந்து ஆயில் வாங்குறேன்ட்டாரு? ரஷ்யாவிலேருந்து. நம்ம என்ன நினச்சோம்? எவனோ எங்கேயோ சண்டை போட்டுக்கிறான், நம்ம பாட்டுக்கு இருந்தோம். ஆனால் பாருங்க, அந்த சண்டையில் யார் ஈடுபட்டிருக்கா? இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறவங்க, அவங்க இவங்களெல்லாம். ஏன்னா இப்போ உலகமே ரெண்டாக தான் பிரிஞ்சிருக்கு, ரெண்டாக உடஞ்சிருச்சு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? நீ அவங்ககிட்ட இருந்து ஆயில் சப்ளை வாங்கினேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் எல்லா இறக்குமதிக்கும் நான் பணம். ஸோ ஒரு இடத்துல நடக்கிறது உலகம் முழுவதும் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். ஸோ we have to understand the time. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம், the new covenant with Judah and Israel. ஸோ இந்த வசனங்களை கொண்டெல்லாம் நம்ம படிக்கலாம், நிறைய நம்ம ரெவலேஷனை கற்றுக்க போகிறோம். ஸோ இதை தான்
ஒரு சின்ன உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம படித்த இந்த அகஸ்வேரு ராஜாலாம் ஏதோ கற்பனை கதாபாத்திரங்கள் இல்லை. இவங்கெல்லாம் வரலாற்று பக்கங்கள்லையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இடம்பெற்றிருக்கிறாங்க. கோரேஸ் மன்னன்லேருந்து தரியு 2 சொல்லக்கூடிய எல்லாருடைய ஆட்சி காலங்கள், அவங்க எப்படிப்பட்ட ராஜாக்களாக இருந்தாங்க, அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஜெர்க்சிஸ், ஸோ அவருடைய பெயர் கிரீக் மொழியில் எப்படி இருக்குது, அந்த பெர்ஷியா மொழியில் எப்படி இருக்குது, எஸ்தர். ஸோ இன்னைக்கும் பாருங்க, இந்த ஜெர்க்சிஸ் இவருடைய கல்லறை இன்னைக்கும் இருக்கு, ஈராக்ல இருக்கு, ஈரான்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் கற்பனையில் வர முடியுமா? இல்லை. ஸோ இன்னைக்கும் இது சாட்சியா நிற்கிது. ஸோ தொடர்ந்து யுத்தங்கள் நடந்தாலும் இந்த யுத்தங்களில் இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வரலாற்று மிக்க அச்சீவ்மெண்ட்ஸை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கடைசி காலங்களில் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன்னு சொன்னதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒரு முக்கியமான பண்டிகையை அவங்க கொண்டாடினாங்க, திஷா ஆவ். அதை பற்றி நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். 2 தேவாலயம் இடிக்கப்பட்டது ஒரே நாட்களில் நடந்தது. அதை நினைவு கூறும் வண்ணமாக அன்னைக்கு என்ன செய்வாங்க, உபவாசித்து அழுது அவங்க இன்னைக்கும் அந்த தேவாலயத்துக்காக அப்படி ஏங்குறாங்க, ரொம்ப வாஞ்சிக்கிறாங்க. இந்த தடவை என்ன நடந்ததுன்னா, இதுதான் அந்த வெஸ்டர்ன் வால், 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டு அவங்க கிட்ட பார்வைக்காக இருக்கிறது இன்னைக்கு இந்த ஒரே ஒரு சுவர் தான் இருக்கு. இந்த சுவர் யாரால கட்டப்பட்டதுன்னா, ஹெராட் த கிரேட் அவரால் எடுத்து மறுபடியும் ரீபில்ட் பண்ண இது. அதை எடுத்து கட்டின ஏரோது மன்னன் கீழே, அது அடித்தளத்தில் தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2வது தேவாலயம் 3 பேரை கொண்டு கர்த்தர் கட்டினார் இல்லையா. ஸோ அந்த அலங்காங்கள்லாம் கட்டப்பட்டுச்சு. யாரெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத, ஜெருபாபேல், எஸ்ரா, நெகேமியாவுடைய காலங்களில் எழுப்பப்பட்டவுடைய சுவர் இருக்கான், இன்னும் உள்ளே இருக்கான். ஆனால் மேலே பார்க்கறது வந்து ஏசு கிறிஸ்து அவர் நடந்து போன இந்த தேவாலயத்தினுடைய சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர். இதை எப்போ கைப்பற்றினாங்க, 1967. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்த தேவாலயத்துக்காக கேட்குறாங்க. போன வாரம் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஒரு கேள்வி, இந்த சிவப்பு கிடாரியை வந்து பலி செலுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. என்னாகம புஸ்தகத்தில் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவங்க வந்து அந்த கிடாரி எப்படி அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது கேள்வி கேட்டதுனால அது திடீர்னு ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ட்ரையல் தான் பார்த்துருக்காங்க. இப்போ டைம் எடுக்கும், அந்த தேவாலயம் கட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த தேவாலயத்துக்கான எல்லா ஆயத்தமும் செஞ்சுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிறாங்க. இப்போ பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கோ இதில் வந்து எல்லா டைமென்ஷன்ஸும் கொடுத்துருக்கு, அதோடைய அளவுகோல் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ அது எந்தெந்த பொருட்கள் யூஸ் பண்ணி என்னென்ன மெஷர்மெண்ட்டில் அதை செய்யணும் அதெல்லாமே ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் தான் கிடைக்கல, ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த அல்லக்ஸா மாஸ்க் இருக்குது, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இருக்கு. இன்னைக்கும் உலகத்திலேயே தீர்க்க முடியாத பிரச்சனையின் நகரம் எதுனா இந்த எருசலேம் தான். மற்ற உலகத்தில் வேற எந்த டாபிக்லையும் இப்படிப்பட்ட ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் ஆனதை கொண்டாடுறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பென்குவீர் அவருடைய தலைமையில், அவர் ஒரு வலதுசாரி கட்சி தலைவர், அவரோட கூட என்ன செஞ்சாங்கன்னா நிறைய பேர் போனாங்க. இந்த தடவை பாடிட்டே போனாங்க, டெம்பிள் மவுண்ட்டுக்கு போனாங்க. இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு அவங்களால ஒரு பாடிட்டே போய் அந்த இடத்துல அவங்க வந்து வர்ஷிப் பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க. இதுவுமே நிறைய டிபேட்டுக்கெல்லாம் வந்தது. அப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, அப்போ உடனே 3rd டெம்பிள் கட்டிடுவாங்களா? இப்போ இருக்கக்கூடிய ரபாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிவப்பு கிடாரி அவங்க கிட்ட இருக்கிறது உண்மைதான், ஒரு ட்ரையல் பார்த்தது உண்மைதான். ஆனால் இப்போ இருக்கிறது எதுவுமே பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க, பலி பொருளாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இது ஒரு வேளை டைம் எடுக்கலாம். ஸோ யுஎஸ் உடைய ஹவுஸ் ஸ்பீக்கர் மைக் ஜான்சனும் அந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணதை நம்ம பார்க்குறோம். தன்னுடைய மனைவியோட அவர் வந்து அந்த இடத்துல பார்த்தார். அங்கே நின்று அவங்க பாடுற ஒரு பாட்டு பாருங்க, அவங்களுடைய மேசியாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ இல்லை, அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சபை கிட்ட தான் எல்லா ரகசியமும் நம்ம கிறிஸ்தவங்க கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம செயல்படாமல் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு எதுலையோ டிஸ்ட்ராக்ட் ஆகி எப்படி வஸ்தி போனது போல நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டோம்னு தான் சொல்லலாம். அப்போ பாருங்க, அவங்க அழகா பாடுறாங்க. At the time when the King Messiah comes, he will stand on the roof of the temple and proclaim to Israel, saying, humble ones, the time of your redemption has come.
சகரியாவின் புஸ்தகம், அண்ட் இஃப் யூ டு நாட் பிலீவ் see my light which shines. அப்படி அவங்க ஒரு எதிர்பார்ப்போட, அவங்க இன்னைக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட 3000 இயர்ஸா எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் இன் ஜெருசலேம், நெக்ஸ்ட் டைம் இன் ஜெருசலேம், அடுத்த வருஷம் நாங்கள் ஜெருசலேமில் இருப்போம். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு சபைக்கும் இருக்கணும். ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான நதி, அதில் ஏதோ 20% தான் தண்ணி இருக்குங்கிறாங்க. இது வரைக்கும் இது இப்படி ஆனதே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு வாட்டர் கிரைசிஸை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆன்டை செமிட்டிசம் முக்கியமாக இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தையே எடுக்கணும்னு ஆவியானவர் ஏன் உள்ளத்தில் வச்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு தாமான் எழும்புறான் பார்த்தீங்களா யூதர்களுக்கு விரோதமா. இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்தீங்கன்னா தினம் தினம் செய்தி வருதுங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சினகாகில் எழுதுறாங்க, ஜூஸ் ஆர் ஈவில் ஜெனோசைட். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஜன கூட்டத்தையே அவங்க அழிக்கிறாங்க. இந்த யூதர்களை கொல்லுங்க, அவங்கள நிறுத்துங்க, பாலஸ்தீனர்களுக்கு அவங்களுடைய தேசத்தை கொடுங்க அப்படின்னு. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற இந்த கோஷர் மீல், இந்த ஃபெஸ்டிவல், இந்த மீலை கொடுக்கும்போதும் அதில் கூட ஃப்ரீ பாலஸ்டைன். ஸோ ஃப்ரீ பாலஸ்டைன்னா என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஏதோ எங்களுக்கு வெஸ்ட் பேங்கையும் இந்த காசா ஸ்ட்ரிப்பையும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, நாட்டையே கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ இவர் என்ன சொல்றாருப்பாங்க, அவருடைய தீராத ஆசை என்னவா, இந்த யூதர்களை அழிக்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். த சீஃப் ஸ்டாஃப் ஆஃப் த ஈரானியன் ஸ்டேட். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இதுவே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறாரு. என்ன யோசிக்கிறாராம்? யூதர்களை அழிக்கிறத பத்தி நான் விடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குமா? அப்ப இன்டிஃபாடா, அந்த அரப் மக்களுடைய அந்த 1947 அந்த வார்லேருந்து நடந்த அந்த இன்டிஃபாடாவை குறிக்கக்கூடிய அளவுக்கு மேலே பாருங்க, அந்த சுப்ரீம் லீடருடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது. இந்த அளவுக்கு சிட்னியில் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக சேர்றாங்க. இப்போ பாருங்க, அடுத்தது இதுதான். International states, the answer isn't to recognize a Palestine state in the West Bank and Gaza, பட் அவங்க என்ன சொல்றாங்க, பால்ஃபோர் டிக்ளரேஷனே கேன்சல் பண்ணுங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கிறத ரெக்கக்னிஷன் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு, இப்போ இவர் ஸ்டாமர் யூகே, அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ காசால நடக்கிற இந்த கொடுமையின் காட்சிகள் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு. பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போ நேற்று நான் ரீசெண்டாக அங்கே யூகேல இருக்கிற சில காரியங்களை நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, லண்டன் முழுவதுமாக இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய ஆட்சி தான். அப்போ இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா, முழுக்க முழுக்க அவங்க லண்டன் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் வந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாங்களாம், நாய்க்குட்டியை வளர்த்துறது போல் அவங்க என்ன செய்கிறாங்களாம், பன்னிக்குட்டியை வளர்த்துறாங்களாம். அதை எடுத்துட்டு தான் வெளியில் போகிறாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பன்னி அவங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு அருவருப்பானது. ஸோ தங்களை காத்துக்கிறதுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆண்டவருக்கு நமக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, நம்மளை ஒரு நல்ல இடத்துல ஆண்டவர் வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இங்கே இருக்கிற நாம் என்ன செய்கிறோம், அப்போ பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய இனப்பெருக்கம் நடந்து, நான் ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன், அதில் பாருங்க, அவங்க கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்க, டச் முஸ்லீம் நர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலி பேஷண்ட்ஸை வந்து கொலை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது கிரீஸ் நாட்டில் பாருங்க, அந்த யூதர்களுடைய வீடுகளில் பாருங்க என்ன எழுதுறாங்க, டெரரிஸ்ட் அப்படின்னு எழுதுறாங்க. இது பாருங்க, ரோட்ல அங்கே யூதர்கள் நடந்து போகிறாங்க, அவங்க மேலே எப்படி தண்ணி அடித்து ஸ்ப்ரே பண்ணி அவங்கள ஹியூமிலியேட் பண்ணி. ஸோ உலகம் முழுவதும் யூதர்கள் வாழவே முடியாது, நீ உன் நாட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த இடத்துல எல்லாம் நம்மளை வச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட முடியாது, உங்கள் மொழியை நீங்கள் பேச முடியாது, அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு. அதே போல் இந்த ஹெஸ்போலாவோட லீடர் சொல்கிறாரு, நாங்கள் நிறைய ஆயுதங்கள் தயாரிக்கிறோம். எதுக்கு தயாரிக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே இந்த இஸ்ரேலை அழிக்கத்தான். இப்படி ஒரு நாடு கங்கணம் கட்டிட்டு என்ன செய்யுது உட்கார்ந்துருக்கு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு நாள் வரும், நாங்கள் கடவுளோட ஹெல்ப்போட என்ன செய்வோம், இந்த கேன்சர், இந்த புற்றுநோய், இஸ்ரேல் வந்து ஒரு புற்றுநோய், அவனை அழிக்காம விட மாட்டோம். இதுக்காக நம்ம அவங்க பாதுகாப்புக்காக நம்ம ஜோமனும். ஒரு நிமிஷமாவது ஒரு நாள் என்ன செய்யுங்க, அவங்க இருக்கவே கூடாதுன்றாங்க, அவங்க டிஸப்பியர் ஆகணும், மறைஞ்சு போகணும். அப்போ ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, கிட்டத்தட்ட 70% ஆஃப் த இந்த மாதிரி தாக்குதல் ஜூஸை டார்கெட் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, பாலஸ்டைனுங்கிற ஒரு பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி ஒரு சில ஸ்லைடு இருக்கு, பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துலையும் ஆனால் இப்போ ஒரு சில அரப் நாடுகள்லாம் சொல்கிறாங்க, எப்பா எத்தனை நாள் தான் இந்த சண்டை நடக்கும், இந்த சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்க, அதை நிறுத்தணும்னா அந்த காசா பகுதிகளில் ஹமாஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய பிணை கைதிகள்லாம் விடுதலை செய்யுங்க, உங்கள் ஆயுதங்களை நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒன்றும் இப்போ நடக்கிற மாதிரி தெரியலை. போர்ச்சுகல் இப்போ அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் யுனைடெட் நேஷனுடைய ஜெனரல் அசம்பிளி வருது செப்டம்பரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 145 நாடுகள் இருக்கிறாங்க. அந்த 145 நாடுகளும் பாலஸ்தீனத்தை நாங்கள் ஒரு தேசமாக நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அறிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 136 தேசங்கள் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் அக்டோபர் 7க்கு அப்புறம் இன்னும் 9 நாடு சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்க, இவன் இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள்லாம் கொலை செஞ்சுட்டாங்க பயங்கரவாதிகள். இப்போ போய் அவங்களுக்கு ஒரு நாடு கொடுத்தா எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு ஒரு நாடு கொடுக்குற மாதிரி இருக்காதா? அந்த நாடு கொடுத்தா இஸ்ரேலை அழிக்காம விட மாட்டாங்க. இது எப்படி இதை அனுமதிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல. இது நம்முடைய இந்திய நாட்டில் இது ஒரு பக்கம் யுத்தம் நடக்குதா, இன்னொரு பக்கம் பாருங்க அழிவுகள். நம்மளோட உத்தராகண்ட் எப்படி கேரளால நடந்ததோ அது போல கிட்டத்தட்ட 50% ஆஃப் த கிராமங்களே அழிஞ்சு போச்சு. அங்க பாருங்க எப்படி அந்த சீறி பாய்ந்து வரக்கூடிய ஃபிளாஷ் ஃபிளட்ஸ். இப்படி ஒரு பயங்கரமான நாட்கள் இருக்கும். இப்போ சுனாமியை பற்றி படித்தோம். ஒருவர் எதேச்சியாக ஒரு தன்னுடைய நாய்க்குட்டியை வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்டலாக அவர் கேப்சர் பண்ணியிருக்கார். சரி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் நடக்கக்கூடிய சில அழிவுகள் பாருங்க. சுனாமியுடைய அலை எப்படி கொந்தளித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மட்டும் இயற்கைக்கு கட்டளை கொடுத்தா இன்னைக்கு மனித குலமே இல்லை, பூமியே இல்லை. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ தான். எந்த அளவுக்கு அது வருதுங்கிறது ஒரு பயங்கரமான எர்த் குவேக் ஹேவ் ட்ரிகர்ட் ஒரு பயங்கர வால்கனோவை நம்ம பார்க்குறோம். 600 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வால்கனோ. ஸோ நாசி ஜெர்மனி பற்றி நமக்கு தெரியும். ஹிட்லர் அந்த நாட்களில் யூதர்களை கொலை செய்தார். அதுக்கு முக்கியமாக அந்த கேஸ் சாம்பர்ஸை வச்சுருந்தாங்க. விஷ வாயுகளை ஒரு ரூம்குள்ளே இப்படி ஓட்டையிலிருந்து அப்படி செலுத்தி அப்படி 1000 2000 அப்படி யூதர்களை என்ன செய்வாங்க, ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுவாங்க. அடைச்சி எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த சாம்பரை மட்டும் எடுத்துட்டு அது வழியாக அந்த கேஸை உள்ளே போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா இத்தனை ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே அத்தனை பேர் செத்துருவாங்க. செத்து அந்த 2000 டெட் பாடிஸை எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களால ஒவ்வொருத்தரையும் ஷூட் பண்ணி என்ன செய்ய முடியல, கொலை பண்ண முடியல. ஏன்னா அவங்க 6 லட்சம் யூதர்களை கொண்டிருக்காங்கன்னா பாருங்க. அந்த அந்த இதை சப்ளை பண்ண முக்கியமான ஒருவருடைய கிராண்ட் டாட்டர் பேத்தி இப்போ பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஏமன் நாட்டில் இருந்தும் ஒரு பெரிய த்ரெட்டன், ஒரு பக்கத்துல இருந்து ஹூத்திஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த த்ரெட்டை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா இப்போ க்ரீன் லைட் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, தைரியமாக நீங்கள் போய் காசாவை தாக்குங்க. காசாவை ஏன் தாக்குங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வீடியோவை ஹமாஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஹாஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிணை கைதி. இந்த நபரை நீங்கள் பாருங்கள். இவரை பார்க்கும்போது அவருக்கே கண்களில் தண்ணீரே வந்துருச்சான். ஒரு ஸ்கேரி வீடியோ. 664 நாட்களா இங்க இருக்காருங்க அண்டர் கிரவுண்ட் ஒரு டனல்ல, ஒரு எலும்பும் தோளுமா, ஒரு பயங்கரமான ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அங்க பாருங்க, ஒரு டின் அந்த சாப்பாடு எப்படி இருந்த ஒரு ஆளு. அதை விட கொடுமை என்னன்னா, அவரே தனக்கு பிரேத குழிய தோன்றார். நான் வந்து டெய்லி என்ன செய்கிறேன்னா, இனி எனக்கு டைம் இல்லை, இனி நான் என் சாவை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். பேசுறதுக்கும் பலன் இல்லை, நிற்கிறதுக்கு பலன் இல்லை, படுக்கிறதுக்கு பலன் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கொஞ்சம் ஃபேன் காற்று நமக்கு வரலைனாலே எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஒரு 666 நாள் சாப்பாடு இல்லை, ஏர் சர்க்குலேஷன் இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லை. இதை பார்த்து அவங்க பெற்றோர் சகோதரன்லாம் கண்ணீர் விட்டு கதறிட்டாங்க. ஆனா இவங்க ஹமாஸ் தீவிரவாதிகள் உலகத்துக்கு என்ன சொல்றாங்க?
சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது, ஹியூமானிட்டேரியன் எய்டு எங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. உணவெல்லாம் தாராளமா கிடைக்குது. இது இஸ்ரேல் எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய UN அந்த ரெட் கிராஸ் அவங்க எஃபர்ட் எடுக்கணும். அதுதான் இவ்யாத்தர் இவருடைய பெயர். இவருக்காக ஜோம் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகள் சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும், ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஆனா இதுக்கு மேல காசாவை விட்டு வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இஸ்ரேல். ஸோ அந்த மாதிரி உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைப்புச் செய்திகளா வந்து அதை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டின் சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க. அதை வெளி உலகத்துக்கு எப்படி போர்ட்ரே பண்றாங்க தெரியுமா? சாப்பாடு இல்லாததுனால எங்க கையில இருக்கக்கூடிய பிணை கைதிகளும் எலும்பு தோலுமா இருக்கிறாங்கன்றாங்க. அந்த டப்பாவை கொடுக்குற கையுடைய வெயிட்ட பாருங்க, அந்த டின்னை கொடுக்குற கையை பாருங்க. ஸோ நல்லா அவங்க நல்லா தாராளமா சாப்பிட்றாங்க. பொதுமக்களுக்கு வரக்கூடிய எல்லா உணவுகளையும் அவங்க திருடுறாங்க. ஹமாஸ் திருடுது. இந்த உண்மை வெளியே வர மாட்டேங்குது. ஆனா இஸ்ரேல் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காம கொலை செய்து இனப்படுகொலை செய்யறாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து மேலோட்டமா வந்துட்டு இருக்கே தவிர இதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஏன் இன்னும் யாரும் வரல அப்படிங்கிறது தான் மைக் ஹக்கபி அவர் வந்து கேட்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு மன ரீதியா ஒரு ட்ராமாவை கொடுத்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாரையும் ஒரு குழப்பத்தை கொடுத்து அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சிலர் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டா இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பாருங்க, அப்போ இத்தனை நல்லாவே தாராளமா வருது. வேர் இஸ் த ரெட் கிராஸ் அண்ட் த ரெட் கிரிசன்ட் டிமாண்டிங் டு see hostages and check for their welfare? நீ ஏன் அவங்கள போய் செக் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் ஹாஸ்டேஜஸ் இத்தனை நாள் இருக்கிறாங்க? அவர் பாருங்க முன்னாடி எப்படி இருந்தாரு, இத்தனை அந்த பிணை கைதியா இதுல இருக்கும்போது எப்படி இருக்கார் பாருங்க. அவரைவே குழி தோண்ட வச்சு. ஸோ அதான் அவர் சொல்றாங்க, நாங்க காசாவுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களும் கொடுக்குறோம். இந்த UN அசம்பிளியில ஃபாரின் மினிஸ்டர் கிடியன் சார் அவர் பேசும்போது இதுதான் சொல்றாரு, தே ஆர் ஈவில், ஹமாஸ் இஸ் பியோர் ஈவில், நாங்க விட போறது இல்லை. இது எப்படிதான் இப்ப எங்கேயோ இருந்து பாக்குற நமக்கே நம்மளுடைய மனசெல்லாம் பாதிக்குதுன்னா அவங்களுடைய சொந்த மக்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இஸ்ரேல் ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. இந்த ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, நாங்கெல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு மேகசின்லயும் இந்த வருஷம் இந்த மாதங்கள்ல இஸ்ரேல் சாப்பாடு கொடுக்காம கொலை செய்துங்கிறாங்க. ஆனா பாருங்க, போட்டோகிராஃபர்ஸை வச்சு இந்த சட்டி தட்டெல்லாம் வந்து நீட்டுற மாதிரி வச்சு போட்டோஸ் எடுத்து எல்லாத்துடைய கவர் பேஜ்ல கொண்டு வராங்க. பலவீனமா நோய்வாய்ப்பட்ட சில குழந்தைகள் எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து சாப்பாடு இல்லாததுனால வைக்கிறாங்கன்னு. ஆனா இந்த ஃபுல் போட்டோஸோ உண்மையான பிக்சரோ சொல்றது இல்லை. இவர் எப்படி இருக்கிறார், அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இப்படி பல உண்மைகள் இந்த உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரேலோடைய டிமாண்ட் என்ன? அந்த காசா ஸ்ட்ரிப்பை விட்டு நீங்க வெளியே போகணும், பிணை கைதிகளை நீங்க வெளியிடுங்க. அதுதான் முக்கியமான அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். So they are suffering because Hamas uses food and aid as a weapon to stay in power. அந்த பணத்தை வந்து அவங்களுடைய அந்த சாப்பாட்டு பொருட்களை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. இதுதான் உண்மை. உண்மையை கொண்டு வரதுக்கு ஒரு சிலர், டாம் காட்டன் அதை தான் சொல்றார். முழு வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு இல்லை, பட் அதே சமயத்துல சில நாடுகள் இஸ்லாம் எங்களுடைய கண்ட்ரோல். பாருங்க இந்த வீடியோலாம் கேட்டு பாருங்க. ஓ மேக்ரோன் நோ யர் பிளேஸ். அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க வரப்போறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாளுக்குள்ள நாங்க பிரான்ஸை கைப்பற்றுவோம், நாங்க ரோமை கைப்பற்றுவோம், பாரிஸை கைப்பற்றுவோம்னு சொல்றாங்க. யூரோப்பை எங்களுடைய கைவசம் கொண்டு வருவோம். அங்கிருந்து தாங்க நமக்கு சுவிசேஷம் வந்தது. இவர் பேசுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனமா கேட்கலாமா? இவர் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கலாம். Every single society that had existed prior to Islam has been eradicated, right? In Egypt, Coptic Christians were the majority. Now they constitute 10% of Egypt, okay? In Syria, there was huge Christians. Lebanon used to be a predominantly Christian country. Within my lifetime and yours, நம்ம வாழ்ற இந்த காலத்தோட முடிஞ்சது. Predominantly Christian to now being majority. ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டி நம்ம உயிரோடு இருக்கிற காலகட்டங்களிலேயே இஸ்லாமியர்களா மாறிட்டாங்க. Had a culture before Islam. Now it's become Islamic. So
ஒவ்வொரு நாடுமே இஸ்லாமிய நாடா மாறுது. Conquered and colonized as much as Islam. எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிட்டாங்க. So if you're worried about the colonization of Zionism, then by any stretch of the imagination, if you're going to be logical, then you have to be worried and upset about the colonization of 56 countries that were once not Islamic, and in many இவங்க cases 56 நாடுகள் ஒரு காலத்துல இஸ்லாமியர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு டாமினேட்டிங் ரிலிஜியனா இஸ்லாம் தான் இருக்கு. அவங்க பயன்படுத்தக்கூடிய சிம்பல் பாருங்க, ஆயுதம் ஸ்வோர்ட் தான் வச்சிருப்பாங்க. இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம், இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். முக்கியமா convert, not even second class citizen, you're a third class citizen. You will be treated as a very third class citizen. அதாவது இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா எடுத்துக்கலாம். சபைக்கு வரக்கூடிய ஒரு உலகத்துக்கே ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கலாம். அதாவது அவர் கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் இந்த ஒரு ஸ்லைட்ல போட்டேன், இருக்கான்னு தெரியல. அப்ப அவர் சொல்லக்கூடியது ஒன்று, எய்தர் யூ ஹாவ் டு கன்வெர்ட் ஆர் யூ ஹாவ் டு டை. நீ சாகணும், இல்ல நீ மதம் மாறணும், இல்லையா அந்த நாட்டில் நான் மாறுறனாலும் ஒரு தேர்ட் கிளாஸ் சிட்டிசனாக தான் நீ இருக்கலாம். உனக்கு எந்த ஒரு உரிமையும் உனக்கு கொடுக்கப்படாது. உன் பேரில் ப்ராப்பர்ட்டி, உன் பேரில் எதையுமே நீ வச்சுக்கிறதுக்கான உரிமைகள் இருக்காது. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு நாட்கள் மாறிட்டே வருது. எல்லா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த கண்ட்ரிஸ் எல்லாரும் மீட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், பல திட்டங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இதோடைய ஒரு ஆதாரமாக பாருங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் நாளுக்கு நாள் தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சபைகள், வீடுகள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டு இருக்கு. பாருங்க இப்போ கிட்டத்தட்ட 50 நாடுகள் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாத நாடுகள்னே அறிவிப்பு வந்துருச்சு. because they face lot of persecutions. அப்ப நம்ம ஜெபங்கள் பத்தாது. we have to increase our prayers. இந்த கடைசி நாட்கள் 50 நாடுகள் அது லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பெர்சிக்யூஷன்ல இருக்கிறாங்களாம். இது அந்த டைம் இல்லாதனால நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். அடுத்த முறை அதே சமயத்துல ஒரு சில தீவிரவாதிகளும் அவங்க ஐடிஎஃப் முன்னாடி சரண்டர் ஆகி வர்றதையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்கு. இது பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல் ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கிறது யார் அப்படின்னா ட்ரம்ப் தான். ஆனா ட்ரம்ப்பை எப்படி கொல்லணும், எப்படி அவரை கடத்தணும்னு ட்ரையல் பார்த்துருக்காங்க பாருங்களேன். abduction of Donald Trump. Please pray for the leaders. தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பயங்கரமான நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் த ரிடம்ஷன் ஆஃப் ஜாயின், அதாவது 70வது நூற்றாண்டில் அவங்க அந்த டெம்பிள் டேக்ஸ் கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காசு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு சொல்லுவார், எனக்காகவும் உனக்காகவும் போய் என்ன செய்ய, இந்த வரி பணத்தை நீ செலுத்துன்னு சொல்லுவார்ல, அந்த காசு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அதே நான் சொல்லலை, அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு காசு. ஸோ இது எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டெம்பிள் மவுண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ வேதம் ஒரு பக்கத்துல வேத எழுத்துக்கள், அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமும் அதுல சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் எவ்வளவு உண்மைங்கிறது ஒரு பக்கம் சொல்லிட்டே வருது. இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலத்தின் தீர்க்க தரிசனங்கள், அதோடைய அடையாளங்கள் நிறைவேறிட்டே வருது. இந்த சபையும் ஒரு நெருக்கத்துக்குள்ள கடந்து வருகிறது. இது எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாக வேண்டியது மிக மிக அவசியம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.